வணக்கம். இன்னைக்கு நாம ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் பத்தி தான் பேச போறோம். ஆனா இது வழக்கமான ஒரு பேச்சா இருக்காது. இத நாம ஒரு புது கோணத்துல, ஒரு புது புரிதலோட அணுகப் போறோம். இந்த ஒரு வரி இதுதான் ஆட்டிசம் பத்தின நம்மளோட மொத்த பார்வையும் மாத்த போகுது. யோசிச்சு பாருங்க, ஆட்டிசம்னா ஏதோ பழுதான சிஸ்டம்னு நினைக்காம அது ஒரு வேற ஆபரேட்டிங் சிஸ்டம்ல ஓடுற ஒரு கம்ப்யூட்டர்னு நினைச்சு பாருங்களேன். விண்டோஸ், மேக் மாதிரி இதுவும் ஒரு வேறொரு சிஸ்டம். அப்போ இது ஒரு குறைபாடு இல்ல, இது ஒரு வேறுபாடு. இந்த சின்ன பார்வை மாற்றம் தான் உண்மையிலேயே எல்லாத்தையும் மாத்த போகுது. சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஆட்டிசம் ஒரு புதிய கண்ணோட்டம். இங்க ஒரு வித்தியாசமான மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறு, அதாவது ஏஎஸ்டிங்கிறது ஒரு சிக்கலான நரம்பியல் வளர்ச்சி நிலை. இது ஒருத்தர் இந்த உலகத்தை எப்படி பாக்குறாங்க, மத்தவங்களோட எப்படி பழகுறாங்கன்றத ஆழமா பாதிக்குது. அப்போ ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோளாறுனா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நரம்பியல் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருத்தரோட பேச்சு, சமூக பழக்கம், நடத்தை, அப்புறம் அவங்க உலகத்தை உணர்ற விதம், இது எல்லாத்தையுமே இது பாதிக்கும். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை ஸ்பெக்ட்ரம். ஏன்னா ஆட்டிசம் இருக்கிற ஒவ்வொருத்தரோட அனுபவமும், அவங்க திறமைங்களும், அவங்க சந்திக்கிற சவால்களும் முற்றிலும் வேற வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்கவே மாட்டாங்க. அடுத்ததா நாம உண்மைகளையும் கட்டுக்கதைகளையும் பிரிச்சு பார்க்க போறோம். ஆட்டிசம் பத்தி ஒரு தெளிவான புரிதல் வரணும்னா இது ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க பாருங்க, ஆட்டிசம் பத்தின சில பெரிய கட்டுக்கதைகளையும் அறிவியல் சொல்ற உண்மைகளையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். பெத்தவங்க சரியா வளர்க்காததுனால வருது, தடுப்பூசி போடுறதுனால வருது, இல்ல இது ஒரு தொற்று நோய், இதெல்லாமே பல தடவை பொய்ன்னு நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். அப்போ உண்மை என்ன? அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, ஆட்டிசம்ங்கிறது மரபணு காரணிகள், மூளை வளர்ச்சியில ஏற்படுற சில தனித்துவமான மாற்றங்கள், அப்புறம் சில சுற்றுச்சூழல் காரணிகள், இது எல்லாத்தோட ஒரு சிக்கலான கலவைதான். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமாங்க. மரபியல் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. சொல்லப்போனா நூற்றுக்கணக்கான ஜீன் மாற்றங்கள் ஆட்டிசத்தோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நரம்பு மண்டலத்திலையும் சில வித்தியாசங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, நம்ம மூளையில தேவையில்லாத நரம்பு இணைப்புகளை நீக்கிற ஒரு செயல்முறைக்கு ப்ரூனிங்னு பேரு. இந்த ப்ரூனிங் ஆட்டிசம் இருக்கிறவங்களோட மூளையில கொஞ்சம் வித்தியாசமா நடக்கலாம். இதோட பெத்தவங்களோட வயது மாதிரி சில சுற்றுச்சூழல் காரணிகளும் சேரும்போது ஆட்டிசம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ ஸ்பெக்ட்ரமோட பல முகங்களை பத்தி பார்க்கலாம். ஆட்டிசம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்பட்டாலும் பொதுவா ஒரு 3 முக்கிய பகுதிகளில் சில குணாதிசயங்களை நாம பார்க்க முடியும். வாங்க அதை ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல் குணம் சமூக தொடர்பு. இதுல மத்தவங்க கண்ணை பார்த்து பேசுறதுல சிரமம் இருக்கலாம். ஒரு உரையாடல்ல ஒருத்தர் பேசி முடிச்சதும் நாம பதில் சொல்றது, அப்புறம் அவங்க பதில் சொல்றதுன்னு ஒரு இயல்பு இருக்கும் இல்லையா? அந்த பரிமாற்றத்துல சில சவால்கள் இருக்கலாம். கிண்டல் பண்றதையோ இல்ல நாம சொல்லாம புரிஞ்சுக்க வேண்டிய சில சமூக விஷயங்களையோ அவங்களால புரிஞ்சுக்க முடியாம போகலாம். அது மட்டுமில்லாம நாம ஒரு பொருளை சுட்டி காட்டினா அதை அவங்க கவனிக்காம இருக்கலாம். இதுக்கு கூட்டு கவனம்னு பேரு. ரெண்டாவது முக்கியமான குணம் திரும்ப திரும்ப செய்யற சில நடத்தைகளும் வழக்கங்களும். கைகளை அசைக்கிறது, உடம்ப ஆட்டுறது மாதிரியான அசைவுகளை ஸ்டிம்மிங்னு சொல்வாங்க. இது அவங்கள அமைதிப்படுத்திக்கவும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவும் உதவுற ஒரு வழிமுறை. அவங்களுக்கு ரோஜும் ஒரே மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னு ஒரு ஆழமான தேவை இருக்கும். அதுல ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட அது அவங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துடும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல, அது ரியல் டைம் டேபிளா இருக்கலாம், இல்ல குவாண்டம் இயற்பியலா இருக்கலாம், அதுல ஒரு என்சைக்ளோபீடியா அளவுக்கு ஆழமான அறிவு இருக்கும். அடுத்து 3வது விஷயம், புலன் உணர்திறன். அதாவது நம்மளோட ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே கூர்மையா இல்லைன்னா ரொம்ப மந்தமா வேலை செய்யும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நம்ம வீட்ல ஃப்ரிட்ஜ் ஓடுற சத்தம் யாருக்காவது பெருசா கேக்குமா? ஆனா ஆட்டிசம் இருக்கிற சிலருக்கு அந்த சத்தம் தாங்க முடியாத ஒரு உடல் வலிய கூட கொடுக்கலாம். அதே மாதிரிதான் பிரகாசமான லைட், சில துணிகளோட தன்மை, சில வாசனைகள், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கலாம். அடுத்த பகுதி சிகிச்சை. ஆனா உடனே இது ஒரு நோய் குணமாகிற விஷயமா பார்க்க வேண்டாம். இது அப்படி இல்ல. சொல்லப்போனா ஆட்டிசம் இருக்கிறவங்க இந்த உலகத்துல இன்னும் சுலபமா பயணிக்க உதவுற கருவிகளா தான் இதை நம்ம பார்க்கணும். இந்த சிகிச்சைகள் அவங்களோட தேவைகளுக்கும் நம்ம சமூகத்தோட சூழலுக்கும் நடுவுல ஒரு பாலமா செயல்படுது. இப்போ எண்முறை சிகிச்சை, அதாவது பிசிக்கல் தெரப்பியோட குறிக்கோள்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல் படி அவங்களோட இயக்கத்திறன்களை மேம்படுத்துறது. அதாவது தசை இறுக்கம் குறைவா இருக்கிறதுனால ஓடுறது, குதிக்கிறதுல இருக்கிற சிரமங்களை சரி பண்ணுறது. 2வது படி பேலன்ஸ் மற்றும் கோஆர்டினேஷனை அதிகப்படுத்துறது. 3வது ரொம்ப முக்கியமானது, புலன் உணர்வுகளை ஒழுங்குபடுத்துறது. இதன் மூலமா அவங்க அளவுக்கு அதிகமா உணர்ச்சி வசப்படுறத தடுக்க முடியும். இந்த இலக்குகளை அடைய
பல தெரப்பி முறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு சென்சுரி இன்டகிரேஷன் மூலமா மூளைய புலன் உணர்வுகளை சரியா ப்ராசஸ் பண்ண பழக்கப்படுத்துறது, ஓடுறது நடக்கிறது மாதிரி இயக்க பயிற்சிகள், விளையாட்டு மூலமாவே சமூக திறன்களை வளர்க்கிற பிளே தெரப்பி, அப்புறம் பொருட்களை தள்ளுறது இழுக்கிறது மாதிரியான ஹெவி ஒர்க் மூலமா உடல் அமைதிப்படுத்துறது, இப்படி பல முறைகள் இருக்கு. இப்போ நம்ம கடைசி மற்றும் ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். விழிப்புணர்விலிருந்து ஏற்புக்கு மாறுறது. ஆட்டிசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டுமே போதாது. நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி ஒரு உள்ளடக்கிய, எல்லாரும் ஏத்துக்கிற உலகத்தை உருவாக்க முடியும்னு தான் இப்ப பார்க்க போறோம். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்மளோட இலக்கு விழிப்புணர்வுங்கிறத தாண்டணும். அதாவது, ஓ, ஆட்டிசம்னு ஒன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் பத்தாது, ஏற்பு நிலைக்கு போகணும். அது என்னன்னா, ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கும் அவங்களோட தேவைகளுக்கும் நம்ம சமூகத்துல ஒரு இடத்த கொடுக்கறது. இது ஒரு பெரிய மனமாற்றம் இல்லையா? அப்போ நாம என்ன செய்ய முடியும்? ரொம்ப சிம்பிளான விஷயம். முதல்ல தெளிவான நேரடியான மொழியை பயன்படுத்துங்க. கிண்டல், உருவகம் மாதிரியான விஷயங்களை தவிர்த்திடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நேரடியா சொல்லுங்க. இது தேவையில்லாத குழப்பங்களை தவிர்க்கும். இந்த விஷயத்த நம்ம எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது கொஞ்சம் ஆட்டிசம்ல இருந்து நிறைய ஆட்டிசம் வரைக்கும் போற ஒரு நேர்கோடு கிடையாது. அது ஒரு கலர் வீல் மாதிரி. அதாவது பல திறமைகளும் பல சவால்களும் சேர்ந்த ஒரு கலவை. ஒருத்தர் கணக்குல புலியா இருக்கலாம், ஆனா மத்தவங்களோட பேசுறதுல சிரமப்படலாம். ரெண்டுமே ஒரே ஆள்கிட்ட இருக்கலாம். அடுத்ததா ஸ்டிம்மிங்க இயல்பாக்கணும். ஒருத்தர் பொது இடத்துல கைகளை அசைக்கிறதையோ இல்ல உடம்ப ஆட்டுறதையோ பார்த்தா அது விசித்திரமா பார்க்காதீங்க. அவங்களோட நரம்பு மண்டலத்தை சரி செஞ்சுக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு தேவை நம்மளோட தீர்ப்பு இல்ல, அவங்களுக்கு தேவை கொஞ்சம் இடமும் மரியாதையும் தான். கடைசியா ஒரு சமூகமா நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எல்லாரையும் உள்ளடக்கிய வடிவமைப்புகளுக்காக நாம குரல் கொடுக்கணும். சூப்பர் மார்க்கெட்ல அமைதியான நேரம், அதாவது சத்தம் லைட் எல்லாம் கம்மியா இருக்கிற நேரம், தியேட்டர்ல ஒளி குறைக்கப்பட்ட சென்சரி ஃப்ரெண்ட்லி ஷோஸ், இதுக்கெல்லாம் நாம ஆதரவு கொடுக்கணும். இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாக்கியத்தை மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. நீங்க ஆட்டிசம் இருக்கிற ஒரு நபரை சந்திச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஆட்டிசம் இருக்கிற ஒரே ஒரு நபரை மட்டும்தான் சந்திச்சிருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க. ஒவ்வொருத்தரோட அனுபவமும் தேவைகளும் தனித்தனி. இந்த ஒரு புரிதலோட நாம இருந்தாலே போதும், நிச்சயமா இன்னும் கருணையோட எல்லாரையும் ஏத்துக்கிற ஒரு நல்ல சமூகத்தை நம்மளால உருவாக்க முடியும்.